நேர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அருவியாக நடித்திருக்கும் அதிதி பாலன் தமிழ் சினிமாவுக்கு செமத்தியான புதுவரவு. அலட்டல் இல்லாத யதார்த்தமான நடிப்பால் அப்ளாஸ் அள்ளுகிறார். அருவி என்கிற பெண் கையால் வாய்பொத்தி சிரிக்கும் அப்பாவி அழகு, அதற்குள் நிறைந்திருக்கும் குறும்புத்தனம். ஜோக்குக்கு கண்ணை மூடி வெட்கத்தோடு சிரிக்கும் யதார்த்தம். அன்புக்கு ஏங்கி வெடித்தழுகிற ஒரு பெண், நம்பிக்கைக்குரியவர்கள் கைவிட்டால் தாங்க மாட்டாமல் துவண்டு போகிற இளம்பெண். இந்த கேரக்டர்களுடன் நம் வாழ்வில் பல பெண்களை சந்தித்திருக்கலாம். அத்தனை பெண்களையும் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறாள் இந்த அருவி. படத்தை தனி ஒருத்தியாக தாங்கும் கருவியும் இவள்தான். சிரிப்பு, சோகம், ஏக்கம் என அடுத்தடுத்த பிரேமில் அசலாக முகமாற்றும் அருவி ரொம்பவே ஈர்க்கிறாள். தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் ஒரு அழகான கிராமத்தில் அன்பான குடும்பத்தில் பிறந்தவள் அருவி. அப்பா, அம்மா, தம்பி என அவளது உலகம் நேசத்தால் கட்டப்பட்டது. குறும்புத்தனமும் விளையாட்டும் நிறைந்த அவளது வாழ்க்கை அப்பாவின் டிரான்ஸ்பரால் சென்னைக்கு குடிபெயர்கிறது. பள்ளிக்கூட பெண்களுக்கே உரிய துடுக்குத்தனமும் பிரமிப்பும் நிரம்பியிருக்கிற அவளது வாழ்வில் விபத்தாக ஒரு பெரும் புயல் வீசுகிறது. அதன் விளைவால் அந்த அழகான குடும்ப அமைப்பிலிருந்து திடீரென நிராகரிக்கப்படுகிறாள் அருவி. பாசத்தால் கட்டப்பட்ட கூட்டிலிருந்து வீசி எறியப்படுகிறாள். நெருக்கடியான தனது தோழியின் வீட்டில் தஞ்சமடைந்தவள் அங்கும் சூறையாடப்பட்டு வெளியேறுகிறாள். அருவியை நெருக்கடியாக்கியது எது? அவள் நிரூபிக்க விரும்புவது என்ன? இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.